பிரபு, நீ பெயிண்டிங் பிசினஸ் முடிச்சுட்டு வந்துருங்க. நான் கேட்டுக்கு வேலையில் நின்றுருக்கேன். ஏன்னா இது ஒரு பெயிண்டிங்னு சொல்லி 30 ரூபாய்க்கு விற்க வந்திருக்கான். பூரா ஏகே பாட்டி சுட இருக்கானுங்க. சுடலாம் நினைச்சு அமைக்க பிடிச்சானு வையே 100 உண்டை கக்கிட்டு தாப்பா நிக்க. பிரபு, எஸ் மேஜர் சார்லஸ் இஸ் நோ மோர். மறுபடியும் சொல்லு. ஒன்ஸ் மோர் கேக்குறாரு. நான் ஒன்ஸ் மோர் சொல்ல, இஸ் நோ மோர்னு சொன்னேன். இதுக்கு அனாவசியமா ஷாக் கூட டைம் வேஸ்ட் பண்றேன். வணக்கம், 500 ரூபாய் எடுத்து கொடு. பின்னாடி பாக்கெட் வச்சிட்டியா? ஐ ஹெல்ப் யூ. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். மேலால வைக்கிறது இல்லையா? இந்தாங்க சார். வாட் இஸ் திஸ்? உங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ் 500 rupees. நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள் சார். 1 minute. ஆக்சுவலா உங்க ஃபாதர் 2 நாளுக்கு முன்னாடி எங்க ஆர்ட் கேலரிக்கு வந்திருந்தாரு. இந்த பெயிண்டிங் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணார் சார். நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்காம சார், அதுல சென்டரா மாட்டினா செமல் உட்காருக்க லைக் பண்ணார் சார். நாங்க ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றோம், அதுக்குள்ள மண்டை போட்டார். இங்க ஆர்ட் கேலரிக்கு உங்க அப்பா இப்படி ராஜா நடந்து வந்தார் சார். ஒவ்வொரு பெயிண்டிங் முன்னாடி நின்று அப்படியே ராஜா பார்வை பார்த்தார் சார். அது ஒரு ராயல் லுக்கு சார். அது இன்னைய மனக்கண்ணில் அப்படியே இருக்குதுங்க சார். ஏன் கண்ணிலையும் சார். ரேட்டு சொல்லப்பா. ஜஸ்ட் 15,000 rupees சார். உங்க அப்பாவோட கடைசி ஆசை. யூ பிளடி சீட்ஸ். எங்க டாடி இந்த பெயிண்டிங்கை லைக் பண்ணாரா? கரெக்ட். அவர் மிலிட்டரியில இருந்து உண்மைதான். அப்புறம் சார், ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வெடி வெடிச்சு கண்ணு போயிருச்சு. எங்க இன்னொருத்தன் எங்க இருக்கேன் சார்? கூப்பிட்டீங்களா சார்? சார் நான் அப்பவே சொன்னேன் சார், பெருசு வேற கூலிங் கிளாஸ் போட்டிருக்கு, கண்ணில் கோளாறு இருக்கு, நல்லா விசாரிச்சு போட சொன்னேன் சார். வெடி வெடிச்சு கண்ணு போயிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் ஏதோ வெயிலு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருன்னு நினைச்சேன். வெடிக்காக போட்டதா இல்ல வெயிலுக்காக போட்டதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சோல்ஜர்ஸ் புடிச்சு கட்டுவேன் என்ன. ஆக்சுவலா எங்க ஏதோ குழப்பம் ஆகி போச்சு சார். ஏய், நம்ம தேடி வந்தது மேஜர் சார்லஸ் இல்லப்பா, பேஜர் சார்லஸ். பாய்ஸ் போயிட்டு வரேன். ஏய், போய் சொல்ல சார். ஏய் சோல்ஜர்ஸ் புடிச்சு கட்டவனே கட்டு. ஹெல்ப் பண்ண சார் உங்களுக்கு. கூட இருந்தே காட்டி கொடுக்குறான்பா. என்ன சோல்ஜர் சார் இவனுங்க புடிச்ச பாட்டி விட்டானுங்களா சார்? வரணுங்க. போயா அவங்க 2 பேரும் தோச்சு எடுத்துரு. ஓ சீக்கிரமாப்பா, சீக்கிரமாப்பா. பாக்க ஓடுப்பா. ஐயோ பிரபு, என்ன வந்துருங்க புடிச்சு வாங்க போல இருக்கு. என்னால ஓட முடியலப்பா. அட்டென்ஷன், அபௌட் டர்ன், ஃபார்வர்ட் ரன். நல்லா இருக்கு. இரு நானும் சொல்றேன். அட்டென்ஷன். என்னப்பா நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? நான் சொல்ல கூடாதா? ஓகே சொல்லுவேன். அபௌட் டர்ன், ஃபார்வர்ட் ரன். ஓ என்னப்பா ஒரு ஓடி வராங்க வாப்பா. பாருங்க தெரிஞ்சலாரியா? ஏன் என்ன விட்டு பாப்பா. பிரபுண்ணா, பிரபுண்ணா என்னண்ணா பண்றீங்க? அந்த ஏஞ்சல் போடா. யாரியா நீ? சில்லறையில எழுந்துரு. கேப்ப பிரபு கேப்ப. ஐயோ மணி, நீயா? பாதி பேச காணோம்.
துரத்திட்டு வந்த 4 பேர்ல 2 பேர் பிரிஞ்சு வந்தனால இதோட நிறுத்திட்டானுங்க. 4 பேர் ஒண்ணு சேர்ந்திருந்தானுங்க. சங்குதான் பிரபு. அம்மா ஐயோ ஐயோ, நான் அவளை பார்க்கணுமே. எவ்வளவு? அவ்வளவுதான். அம்மா என்னடா இது? அவதான் அன்னைக்கு பார்த்தனே அந்த ஏஞ்சல். அவளை பார்த்ததுல இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல. எங்க பார்த்தாலும் அவளாவே தெரியறா. லைஃப்ல ஒய்ஃப்னு ஒருத்தி இருந்தா அது அவதான். மணி, அவ எனக்கு வேணும் மணி. சரிப்பா, உனக்கு வேணும், ஓகே. அவ பேர் என்ன? அவ ஊர் என்ன? ஐயோ, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்ப்பா. அவங்க அப்பா அந்த பேரா தெரியுமா? தெரிஞ்சது போ. இது பாரு, அவங்க அப்பா பேட்டை ரவுடியா இருந்தாலும் ரிஸ்க், அவங்க அப்பா பெரிய ஐஜியா இருந்தாலும் ரிஸ்க். மகன் உனக்கு தர்மடி தான். அவளை பத்தி ஏதாவது சின்ன க்ளூவா தெரியுமாப்பா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அவ ஆம்பளையா பொம்பளையானா தெரியுமாயா? பொம்பளை தான். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்ப. ஏப்பா, இவ்வளவு பெரிய கோயம்புத்தூர்ல ஆளும் தெரியாம அட்ரஸும் தெரியாம எப்படி அவர்த்தி கண்டுபிடிக்க முடியும்? முடிவு பண்ணிட்ட மணி. என்ன? அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து இந்த ஃப்ராட் வேலையெல்லாம் மூட்டை கட்டிட்டு டீசெண்டா இருக்க போறோம்பா. எங்க கோயில் வாசல்லையா? என்ன எந்திரிச்சா பயந்துக்கணும்? என்னையா முறைக்கிற? என்னமோ அந்த குழந்தைகள் எல்லாம் ஊட்டி கார்மெண்ட்ல சேர்த்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு போற போக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் கூட படிக்க வைக்க மாட்டேன் போட்டிருக்கேன். ஏற்கனவே கடைக்காரனுக்கு பயந்துட்டு ஓட்டு மேல படுத்துட்டு இருக்கோம். இதை பார், இந்த நிலைமை நீடிச்சுன்னா நாளை காலையில நான் அந்த குழந்தைகளை ராயல் தியேட்டர் வாசல் நின்னுட்டு அம்மா தாயே. இத பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு. பிளடி திருட்டு தொழில் மட்டும் என்னால முடியாது. வேற ஏதாச்சும் நல்லதை யோசிப்பா. நீ சொன்னதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்தேன். நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வரலப்பா. இந்த பர்சனாலிட்டி டேமேஜ் பண்ணி எத்தனை நாளைக்கு பெயிண்டிங் பிசினஸ் பண்றது? அதனால ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கிற பாரு. அதே மண்டே போற நியூஸ் தான். ஐயா, இவெல்லாம் புண்ணாக்கு வியாபாரியா? இவன் பெயிண்டிங் வாங்கினா எவன் நம்புவான்? பின்னாடி திருப்பி பாரு. டைவன் ஐடியா. கோவையில் மாபெரும் வைரக்கல் லண்டன் ஏலத்தில் எடுத்தது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகிறது. அது என்னவா? என்னவா? என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டுங்க? சாதாரண வைரமா? கோகினூர் ரேஞ்ச் வைரம்யா. 1 கோடி தேரம். இருக்கட்டுமா? அதை நாம 2 பேரும் சேர்ந்து அமைக்கிடுவோம். இல்லப்பா, சின்ன திருட்டுக்கே ரைட் சைட் காலி பண்ணிட்டாங்க. பெரிய திருட்டா இந்த விளையாட்டு நான் வரலப்பா. இத வார்ப்பா, நீ வராட்டி பாப்பா. நான் ஃபுல் மூழ்கிறேன். நான் திருடியே தீரோனே. என்ன பண்ணி அமௌண்ட் பத்தி சரியா தெரியும் பேசுறேன். 1 கோடி ரூபா. 7 தலைமுறைக்கு வர 7 டாக்டர். நம்மளால முடியுமா? முடியுமா முடியாதாங்கிறது பிரச்சனையா? நான் ஏதோ யோகிக்கிற மாதிரி திருந்திட்டேன்னு நினைச்சேன். எல்லாம் முடியும்பா. அப்படி இல்ல, பசங்களை நெஞ்சு பார்த்தேன், நான் வந்துட்டேன். எப்படிப்பா? அப்படிப்பா வலிக்கு. பிரபு, ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்து அந்த வைர தமக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். நம்மளுங்கப்பா. நான் இருக்கிற போலீஸ்ல குறுக்க லேட் பண்ணிட்டானுங்க. இத பாரு, இப்ப நான் போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான்ல டைம் தான் ரொம்ப முக்கியம். என்ன, ஒவ்வொரு விஷயமும் ராக்கெட் மாதிரி சர்ன்னு கிளம்பிட்டு இருக்கணும். ரயில் மாதிரி சொதப்ப கூடாது. புரியுதா? நான் சொன்னதெல்லாம் உங்க மரமண்டையில ஞாபகமா இருக்காயா? என்னங்க இப்படி கேட்டீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. நீங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்குறீங்க. நீ ஒண்ணு போடு மணி. சொதப்புறீங்க. வாயா, கரெக்டா 11 மணிக்கு நான் சேட்டு கடக்குள்ள போவேன். 11:05 நான் உள்ள போறேன். ஆமா, 11:10 டிஷ்யூ. அட பிரபு, என்னை சொல்வாயா? 11:12 நீங்க உள்ள கம்பறீங்க, நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. 11:20 என்ன டெட் பாடி மாதிரி ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து ஏத்தணும். தேங்க்யூ. கோயம்புத்தூர் சிட்டி பார்டர் தாண்டின உடனே உங்களுக்கு பேசின பணத்தை பைசா பாக்கியம் செட்டில் பண்ணிடுவேன். அங்கிருந்து நீங்க எங்கேயாவது தொலைஞ்சு போறீங்க. இதுதான் பிளான். எனி டவுட்? பிளான் இஸ் குட், பட் ஒன்லி ஒன் கொஸ்டின் சார். வாட்? சேட்டு கடைக்கு போய் என்ன பண்ணுவீங்க? டேய், காசை வாங்கிட்டு காக்கி சட்டை போட்டுருக்கீங்க, ஒழுங்கா கட்டி பண்ணிருக்கே. வா, ஒரு 2 கேள்வி கேட்டுருக்கே. அடிச்சு பல்லுகளை பார்த்து போற மணி 2 மினிட்ஸ். என்ன கேள்வி கேட்டுருக்க? 58. ஓகே, எல்லாரும் வாட்ச்ல ஒரே டைம் வச்சுங்க. வாங்க. இந்த வருஷம் ஜெய்ப்பூர் வைரத்தை வச்சு ஷோ காட்டுறான். அடுத்த வருஷம் இங்கிலாந்து ராணி கூட ஆர்கியூ பண்ணி கோகினூர் வைரத்தை வச்சு இந்த சேட் ஷோ காட்ட போறான். சேட்டு இப்போ இத வைரத்தை எடுத்து என் பாக்கெட்ல போடுறான். இல்ல நான் உன்னை போட்டு தள்ளுறேன். ஓ மை காட், என்ன ஷூட் பண்ணாத. நிம்பல் எது வேணாலும் எடுத்துக்கோ. சேட்டு ஆளை விடு. கைக்கும் துபாய்க்கு வித்தியாசம் இல்லை உனக்கு, முட்டா பயல. ஓ விளையாடுறோம். நல்லா இருக்கு வைரம். என்ன வேலை சொல்லு. கை மேல. ஏன் சேட்டு இந்த கேப் துபாய்க்கல பயப்படுற? என்ன பத்தி என்ன வேணாம் சொல்லு, இத பத்தி ஒண்ணும் சொல்லாத. சேட்டு, இத பத்தி நீ கவலைப்படாத. 4 வெங்காய வடி வாங்கினா இது ஒண்ணு ஃப்ரீ. இனி போறதுக்கு முடியாது. சேட், நீதான் சாட்சி. கை மேல. எல்லாரும் மேல 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 மேல. அங்க இங்க பார்த்து அடிச்சிங்க, ஒரே டமால். கை மேல, ஹேண்ட்ஸ் அப்.